Hi hello guys, welcome to AmiFF. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope you happy and healthy. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹை ஸ்கூல் லவ்வோட 8th பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம தான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஸோ கடைசியாக இதோட விட்டுருப்பேன்னா இங்கே வந்து தேவன் வந்து உங்களை அழைச்சிட்டு வந்திருப்பார். ஸோ அங்கேயே செம்ம ஃபன் நடந்திருக்கும். இங்கே ஒவ்வொரு தடவை நீங்கள் ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு சடன் பிரேக் வந்திருக்கும். ஃபைனலாக சுகா வந்துட்டு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. நீங்கள் வெட்கப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பீங்க. என்னை மட்டும் எப்பயுமே விட்டுறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்ட்ட ஒன்று கேட்கணும் சுகா அப்படின்னு சொல்லிங்க தேவன் கேட்குறாரு. என்னடா அதெல்லாம் நீ நீ எதுக்கு அவள் கிளாஸ் கிட்ட போன? அவன் உன்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தா. அதுதான் என்ன ஏதுன்னு கேட்குறதுக்காக அவளை இங்கே அழைச்சிட்டு இருந்தான். சொன்னால அவ இன்னும் சொல்லு. அப்புறம் என்ன மைதுக்கடா நான் சொன்னேன் படாடே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஏய் ஒழுங்காக சொல்லிடுறா. அவள் சொல்லணும்னா நீ என் நட்புடா, நீ சொல்லுடா. அவளுக்கு எவ்வளோ என் மேலே நம்பிக்கை இருந்தா இப்போ வரைக்கும் உன்கிட்ட சொல்லவே கிடையாது. அப்புறம் அந்த நம்பிக்கையை போய் உடச்சிரோண்ணா? டே பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல கேஷுவலாக சுகா போயிட்டாரு. நட்பா மண்ணாங்கட்டி நட்படா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி இங்கே தேயங்கும் அப்படியே அவர் கூட வராரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே பாத்ரூமை விட்டு வெளில வந்திருப்பாங்க. இங்கே அந்த அந்த பையன் இருக்கானே அவன் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸு ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இதுமாரி நடந்துச்சு நான் போகும்போது. அது மட்டும் இல்லைடா, நான் அதுக்கப்புறம் வேறு காதலெல்லாம் வேறு வாங்கினேன்னா அங்கே அவரு கத்துனாருடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளதில் எல்லாத்துக்குமே கையடிச்சு சிரித்து வேறு பேசிகிட்டு இருக்கானுங்க. இதை வேறு காதில் வாங்கின சுகாவும் தேவாங்கோ டேய் இங்கே வா அப்படி சொன்னது இல்லை தெரிச்சு அப்படியே கிளாஸுக்குள்ளே ஓடி போயிட்டானுங்க. சாரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டானுங்க. வேணுங்கன்னே அப்படி கிளாஸுக்குள்ளே போயிட்டு ஒன்றுத்தான் நீ தான் வாயன், நீ தானே பார்த்த வா. அப்புறம் எவனோ வச்சானே ஆமாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகர் எடுத்து வேற கொடுக்குறாரு. நீ வா கடைசி பெஞ்சு நீ தான் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் அப்படியே சொல்கிறாரு. ஸோ சீனியராக வேற போயிட்டாங்க. அவங்களோட பேச்சை நம்ம வேற மதிக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா அப்படியே அந்த 4 பேரும் வரானுங்க. வராண்டா கிட்ட நிற்க வச்சுட்டு என்னடா சிரிப்பு, என்ன நக்கலாக சிரிக்கிறா? அதெல்லாம் இல்லைண்ணா. என்ன ஐயோயோயோ எப்பா எப்படிடா இப்படிலாம் நடிக்கிறீங்க? கல்ச்சுரல்ஸ் போன தடவை வந்துச்சு, பார்ட்டிசிபேட் பண்ணலையா? ட்ராமாலலாம் நடிச்சிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேன் பேஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குமேடா. ஆச்சா நான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா வேற கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்ணு வேற காட்டுறாரு. என்ன ஏன் நீங்களாம் பண்ண மாட்டீங்களாடா? ஏன் உங்களெலாம் குழந்தை குட்டிலாம் வராதா? நீங்கள் அப்படியே அடிக்காதவனு தான். நீ என்னடா உன் பேர் வினோது தானே? நீ மட்டும் என்ன ஒழுங்கினமா? நீ 8வது படிக்கிற பிள்ளைய போய் சைட் அடித்து ரூட் விட்டுருக்க எனக்கு தெரியும், என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா? அந்த பிள்ளைகிட்ட சொல்லவா? அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லவா? அவங்க அம்மா அப்பாட்ட சொல்கிறது இருக்கட்டும், உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லவா உங்கள் பிள்ளை என்ன பண்ணி வச்சுருக்கான்னு? அண்ணா என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க தெரியுதுல்ல? அப்புறம் நீ அசோக்கு நீ மட்டும் என்ன ஒழுங்கா? உங்கள் எல்லாரோட புட்டு எனக்கு தெரியும். நான் வெளில சொன்னேன்னா உங்களுக்குள்ளேயே சண்டை வரும். அந்தளவு எனக்கு உங்களை பற்றி தெரியும். நீங்கள் எல்லாருமே மறைச்சிட்ருக்கலாம், ஆனால் என்கிட்டையும் யாரும் மறைச்சிக்க முடியாது. பா தம்மாத்துட்டு இருந்துக்கிட்டு சிரிப்பை பாருப்பா. இதுமாதிரி வெளில பேசுகிற மாதிரி கேட்டுச்சு காதில் தொலைச்சிருவேன். வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். நோட்டீஸ் போர்டில் எல்லாரோட மேட்ரையும் எடுத்து போட்டுருவான். கிளாஸே சிரிக்கட்டும், உங்கள் ஸ்கூலே சிரிக்கட்டும் சொல்லிட்டு போயிடுவான். வாடா படிக்கிற வேலை விட்டுட்டு உட்காந்து என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு காதை விட்டு கேட்க வேண்டியது. போயேன் உங்கள் அக்கா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்களோட ரூமில் போய் எட்டி பாருங்களேன் மாயறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா புண்ணான்னு இங்கே திட்டிட்டு சுகா மட்டும் போகிறாரு. எல்லாரும் அப்படியே வாயை பழந்து பார்த்துருவாங்க. நீ என்னடா சீக்ரெட் வச்சுருக்க அப்படின்னு அவனுக்குள்ளே வேற பேசி வாயை மூடிடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கப்பச்சிப்பன்னு அப்படியே வாயை மூடிட்டானுங்க. இங்கே
நிஜமாவாடா? உனக்கு எப்படிடா இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவம் கேட்கவே, ஏன் நான் பார்க்க தாண்டா சைலண்ட்டு, எல்லாரோட மேட்ரும் எனக்கு தெரியும். அதாண்டா எப்படி? அதுவும் அவனுக்குள்ளேயே வேற மறைச்சிட்ருக்காங்கன்னு எப்படி உனக்கு தெரியும்? பாய் மட்டும் இருந்தால் போதாது, மற்றவனுங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத காதை குடிச்சு கேட்கணும். அப்படி மட்டும் நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கோங்க, பல பேரோட செய்தி நம்மளுக்கு காதுக்கு வரும். அப்படியே தேவங்க பார்த்துட்டு, சரி அப்போ என்னை பற்றி என்ன தெரியுமா? என் மச்சான் என் வாயை கலர்ற வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோளில் கையை போட்டு போகிறாரு. சரி என்ன விடு, ஜேகேயோட மேட்ரு எப்படி? என்ன போட்டு வாங்குறியா? நட்புடா அவன். வயனோட மேட்ரு நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் நீ ஜேகேயோடதை கேட்குறியா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படிங்கிறாரு. ஒன்ட்ட போய் கேட்டு போனேன் பாரு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கையை அப்படியே தோளில் கையை போட்டு போயிட்டுருக்கானுங்க. அதே வழியில் அப்படியே இங்கே யார் நம்ம ஜேகே இருக்கார்ல, அவரும் என்னடா 2 பேரும் அங்கே போயிட்டுருக்கீங்க, ரெஸ்ட் ரூம் வருதா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே சுகாவோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ தாண்டா ரெஸ்ட் ரூமில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, திருப்பியும் முதல்ல இருந்தா. என்ன சம்பவம்? எவனாவது அடிச்சுக்கிட்டானுங்களா? ஆமாம் ஆமாம், அடிச்சுக்கிட்டானுங்க இங்கே பயமாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஹிண்ட்டு கொடுக்குறாரு. என்னடா தேயாங்க என்ன பண்ணுற? சொல்லாதங்கிற மாதிரி ஹிண்ட்டு கொடுக்குறேன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா ரெஸ்ட் ரூம் தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ அவனுங்க 3 பேருமே போயிட்டானுங்க. போனதுக்கப்புறம் இங்கே வாஷ் பேஷன் கிட்ட 2 பேர் நின்றுட்டுருக்கானுங்க. பக்கத்துலேயே தானே இருக்கும், ஸோ நின்ன மாதிரியே தானே இருக்கும். அந்த சைடில் அவர் கொஞ்சம் சைடில் நின்றுட்டு சொல்லு சுகா நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டுட்ருக்காடு. இங்கே சுகா, நீ சொன்ன மாதிரி அடிச்சுக்கிட்டானுங்கடா, சரி அடி தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வயலா பல்லு. இங்கே தேவங்க ஏன்டா இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹெசிடேட்டாக இருக்கார். எவன் அடிச்சுக்கிட்டான்? இந்த சின்ன பயலுவ தான் சண்டே வளர்த்துட்டு நிற்கிறானுங்க, எவனும் அடிச்சுக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே, அடிச்சுக்கிட்டது வேறு யாரும் இல்லை, நம்ம தேவங்க தான். தேங்க எவன் அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிப்பை போட்டுட்டு வராரு மனுஷன். முதல்ல கையை கழுவுடா, நீ முதல்ல சொல்லு தேவன் யார் அடித்தா, முதல்ல கையை கழுவுடா அப்படிங்கிறானுங்க. ஸோ ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இப்போ சொல்லு யார் உன்னை யார் அடித்தது? அவர் அப்படியே வாய மூடிட்டுருக்காரு. வயன் அடித்தா மச்சான், வயன் அடித்தாடா. எங்கே அடித்தா? எல்லாருக்கும் முன்னாடியுமா அடிச்சிட்டா? எதுக்கு அடித்தா? உனக்கும் அவளுக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாரு. ஐயோ வெகுலியாக இருக்கானே, இவனுக்கு ஒன்றும் புரியல மச்சான், வாயில் அடிச்சுட்டாடா கிஸ்ஸ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா அப்படியே எப்படி ஜங்குக்கோட 2 ஷோல்டரை போட்டு ஆட்டி அந்த விஷயத்த சொல்கிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தலையில் கை வச்ச மாதிரி தேவங்க உட்காந்துட்ருக்காரு. இங்கே அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அவங்களுக்கு ஆர்வம் கொள்ளலடா, இழுத்து வச்சு மச்சான் பண்ணிட்டான். அது என்ன அப்படின்னா வேற ஒரு பையன் வேற பார்த்து கிளாஸை ஃபுல்லாக பரப்பி விட்டு எல்லாத்தையும் இப்போ தான் சார்ட் அவுட் பண்ணிட்டு நானும் அவனும் வெளில வரோம், நீ எங்களை பிடிச்சி போட்டுட்டேன். ஆனால் நானுமே பார்த்தேன்டா, பையன் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறான், பையன் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டென்ஷன் ஆகிட்டாருங்க. ஓ சாரி மச்சான் கண்ணுக்குள்ளே நிற்குதுடா, என்ன பண்ணுறது? ஐயோ எங்கே வருது, எனக்கே வருது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வயன் தூங்க மாட்டா. அதெல்லாம் தூங்குவா. ஏன்டா இதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கியா? வாயை மூடுங்கடா, ஏன்னா என்னை ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க சொல்கிறாரு. சரி அவன் தான் வைக்கப்படுறாங்கும் போது எதுக்கு அதையே சொல்லிகிட்ருக்க, விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே பேசுகிறாரு. ஐயோ இவனுக்கு ஒன்றுனா இவனுக்கு அப்படியே தொட அப்படியே ஆடுது பாறான்
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சொல்லிட்டு இருக்காரு. சரி வாங்க முதல்ல கிளம்பலாம், இதே இடத்துல ஏன் நின்றுட்டு. ஆமாம் 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 ஆமாம், இங்கே இதே இடத்துல நின்னாங்கன்னா தேவங்க வந்து ஒய்யே நினைப்பா வந்துடும். ஏன்னா அந்த ஒய்யே நினைப்பு வர்றதால தானே அவர் வந்து அந்த வாஷ் மிஷின் பக்கத்தில் அப்படியே அந்த ஸ்லாப்பில் ஏறி உட்காந்துருக்காரு. வெடுக்குன்னு இறங்கிட்டாரு இங்கே தேவங்க. அப்படியே இறங்கும் போது சுகா வேற பழி வாங்கிட்டார்ல, அப்படியே வீணிங்க இந்த ஷூ காலை வச்சு அப்படியே சுகா மேலே ஏறி அப்படியே நின்றுட்டு இருக்காரு. இருமா மாடி இருமா மாடி இருமா மாடி, இறங்கடா இறங்கடா இறங்கடா, மயிறு 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 அப்படி சொல்லி கண்ணாமலாம் திட்டிகிட்டு இருக்காரு. சாரி மச்சான், தெரியாமல் காலை வச்சுட்டேன், வலிக்குதுடா மாடு, அப்பா ரன்னமாயிட்டே. ஷூ நாளைக்கு போட முடியாது போலையே, செருப்பு போட்டால் இவன் கண்ணாமலாம் நடிப்பானே இந்த பிரின்சிபல் கம்யூனிட்டி. ஏன்டா என் பாவத்தை வாங்கி கொட்டிக்கிற? ஏ போதும்டா, நச 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 நசன்னு பேசுறீங்க, வாங்கடா பில் அடிச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்கிறாரு. இவனுங்க எல்லாருமே கிளாஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ 1 hour முடிஞ்சிருக்கும். இப்போது 2 பேரோட சேர்த்து நீங்களும் வரீங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே இதேமாரி கல்ச்சுரல்ஸ் நடக்க போகுது. 10th and 12th மட்டும் மார்ச் ஃபாஸ்ட்டில் கலந்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் மார்ச் ஃபாஸ்ட் பண்ணமோ பேர் கொடுக்க சொன்னாங்க. ஸோ யார் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எங்கள் தேவங்க அடிச்சாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு டடக்குன்னு கை தூக்குறாரு. எங்கள் ஷுகாவும் கை தூக்குறாரு, ஜங்குகாவும் கை தூக்குறாரு. ஸோ அதே சமயத்தில் நிறைய பேரும் கை தூக்குறாங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் போத் எல்லாருமே கை தூக்குறாங்க. நீங்கள் பாய்ஸோட பேர் எழுதுங்க. உங்களுக்கு இன்னொருத்தி ஒருத்தர் பக்கத்தில் வந்தால அவள் வந்து கேர்ள்ஸோட பேர் எழுதுகிறான். ஸோ தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. ஏன்னா 12th 2 செக்ஷன்ஸ் இருக்குது போல். ஸோ அடுத்த செக்ஷனில் போய் அதேமாதிரி கேட்டுட்டு வரீங்க. வந்ததுக்கப்புறம் அங்கேயும் நிறைய பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்ததுக்கப்புறம் இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அங்கே வந்து அந்த இன்சார்ஜ் இருக்காங்களே, ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு இதை மாதிரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க. கொடுத்ததுக்கப்புறம் சரி ஓகேம்மா தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே தேவங்க என்னது இது ஏது எதுவுமே நம்மள்ட்ட இது வரைக்கும் அவள் சொல்லவே கிடையாதே, இவ சேர்றாளா இல்லையான்னு தெரியல, இல்லை சும்மா நேம் லிஸ்ட் வாங்குறதுக்காக வந்தாளா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கார். டக்குனு உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு, இதை மாதிரி நிஜமா நீ சேர்ந்துருக்கியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் வந்து கிளாஸ்க்கு போயிட்டு அப்படியே சும்மா போர் அடிக்குன்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்கிறது பார்க்குறீங்க, பார்த்தா அவரோட மெசேஜ் இருக்குது. நீங்கள் வந்து ஆமாம் நான் சேர்ந்துருக்கேன் அப்படின்னது. அப்பாடா நல்ல நான் கூட பயந்துட்டு ஏதோ சும்மா நார்மலாக நேம் லிஸ்ட் மட்டும் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து அவருக்கு செம்ம ஹாப்பி, அப்படியே வாயெல்லாம் பல்லா இருக்குது. ஷுகா என்னடா பையன் சேர்ந்துருக்காளான்னு அப்படிங்கிறாரு. இங்கே ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கிளாஸை வந்து கவனிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைசி அவரும் முடிஞ்சு போயிடுச்சு. இங்கே வந்து எல்லாருமே நேம் கொடுத்தவங்க எல்லாருமே ஒரு இடத்துல கேதர் ஆக சொல்கிறாங்க. கேதர் ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் கைஸ், ரிப்பப்ளிக் டே வருது. நம்மளோட ஸ்கூல் சார்பாக நீங்கள் இந்த 10th and 12th தான் போகணும். எப்பயுமே வருஷம் நம்ம ஸ்கூல் தான் கப்படிக்கும், மானத்தை வாங்கிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கவலையே படாதீங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்டில் இருப்பாங்க, கேர்ள்ஸ் மட்டும் சென்ட்ரல் பொசிஷனில் இருப்பாங்க. இதே மாதிரி 2 ரோ, ஸோ 1 2 அப்படின்னு சொல்லிட்டு கேப் விட்ட மாதிரி இருக்கும். இங்கே வந்து தேவங்க கடவுளே, ரோ வேறு 2 இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது, 2 கோலமாக பிரித்து போட்டாங்கன்னா பையன் அந்த இது செக்ஷனுக்கு போயிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணிருக்காரு. எங்கே ஹைட் வைஸாக தான் வேறு நிற்க வைக்கணுமா, அதிலே போச்சுடா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் வச்சு நின்றுட்டுருக்காரு. ஏன்னா தேவங்க நல்லா ஹைட்டாக இருப்பார். அதே மாதிரி நீங்கள் ஷார்ட்டு, நான் வந்து போன இதில் எபிசோட்ஸில் சொல்லியிருந்திருப்பேன் உங்களுக்கு பேரா ஷுகாவையும் அதுமாரி ஜிமினாவையும் போட்டிருந்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐயோ தெய்யங்கூட அட்லீஸ்ட் தெய்யம் இருக்கிற இடத்துலையாவது நம்மளை போட்டால் நல்லாவுக்கு, எனக்கு ஒரு அவ்வளோ மார்ச் ஃபர்ஸ்ட் வேறு பண்ண தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் ஹைட்டுக்கு 3rd பிளேஸில் நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே வந்து இங்கே முக்கால்வாசி பசங்க வந்து ஹைட்டாக தான் இருந்துகிட்ருக்காங்க. இங்கே வந்து இந்த சைடில் உங்களுக்கு ஷுகா இருக்கார், இந்த சைடில் உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பையன் இருக்கான். இங்கே வந்து தேவங்க செம்ம காண்டு, ஏன்டா இவனுக்கு தான் வரணுமா, போன தடவை டான்ஸ்லேயும் ஷுகாவை தான் போட்டாங்க, இதுலேயும் அப்படி என்ன தான் பொருத்தமோ அவளுக்கும் அவனுக்கும், போ
ஏதோ சீக்ரெட்டு கூட நம்மக்கிட்ட சொல்ல மாட்றான், 2 கழுதைங்களா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு காண்டாகுது. ஏதாவது சொல்லி ஏதாவது பண்ணி நம்ம வந்து ஒய்யனோட பக்கத்தில் இல்லைனாலும் ஏதாவது ஃப்ரண்ட் ஆர் பேக் ஏதாவது ஒரு ரோலில் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. ஸோ மார்ச் ஃபாஸ்ட்டில் இவரை வந்து கடைசிக்கு ஒரு 2 ப்ரோக்கு முன்னாடி தள்ளி விட்டுருப்பாங்க. அப்படியே ஏக்கத்தோட மந்த் அப்படியே அவங்கள பார்க்குறாரு. சுகாக்கு சரி சிரிப்பு வருது. அப்படியே நக்கெல்லாம் அப்படியே பின்னாடி பார்க்குறாரு. அடிசடி சிரிக்கிறாரு. ஸோ தேயோங்கும் ஜங்குக்காவும் ஒரே ரோவில் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே தேயோங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே ஒரு வழியாக இந்த ஸ்டார்டிங்கில் இந்த மார்ச் ஃபாஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்ன பொசிஷன்லேயே சொல்லி கொடுப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 1 hour ஆகிருந்திருக்கும். ஸோ இப்போ டயர்டில் எல்லாருமே அப்படி உட்காந்துட்டு பிரேக் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போது உங்ககிட்ட ஏன்டி கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்தா என்னடி உனக்கு பிரச்சனை, ஐயோ எப்போ பார்த்தாலும் இந்த சுகாவோடையே உன்னை விட்டு ஒழிகிறானுங்க ச்சே அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ணுறது, நீ கொஞ்சம் சுகா மாதிரி ஷார்ட்டாக இருந்தால் நீ என் பக்கத்தில் நின்றுருக்கலாம், நானும் அதே கேட்கலான்னு உன்கிட்ட. சரி பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, நம்ம சுகா தானே அப்படி சொல்லிட்டு சுகாவோட ஷோல்டர் அடிக்கிறீங்க. அவரும் ஆமாம்ல அப்படிங்கிறாரு. முன்னாடிலாம் சுகா வந்து அவ்வளோ பேசவே மாட்டார், பட் இப்போது நல்லா மர்ஜ் ஆகி அந்த மாதிரி பேசுவார். கடைசி வரைக்கும் நானும் பேரா எதுலேயுமே இருக்க முடியாதவ, ஏன் லைஃப்லேயே பேராக இருக்க போகிறோம், இது என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு அந்த இது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. அதே மாதிரி இங்கே ஜேகேயும் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. இங்கே குடு 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 குடுன்னு ஒருத்தவங்க ஓடி வந்து ஒயின் இந்த தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. யார் அதுன்னு சொல்லிட்டு அப்படியே 4 பேருமே அண்ணாந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜிமினா. எப்படி அவனுக்கு நேக்கு பார்த்தீங்களா, லவ்வர் சைடில் இருக்கார், இருந்துமே அவன் அந்த மாதிரி கோல் அடிக்கிறான். இங்கே தேவங்க அப்படியே பார்த்துட்டு, ஏன் நாங்களும் தானே மார்ச் பாஸ் பண்ணோம், ஏன் எங்களுக்கு உங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு தெரியாதா, நாங்கள் சீனியர் தானே, எங்களுக்கு முதல்ல தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீட்டின வாட்டர் பாட்டிலை விடுக்குன்னு அவர்கிட்டேருந்து வாங்கிட்டு அவர் அப்படியே குடிக்கிறாரு. எனக்கும் மிச்சவை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஜேகே கிட்ட கொடுத்துட்டாரு. ஜேகேவும் ஃபுல்லாக குடிச்சிட்ருக்காரு. டே எனக்கு மிச்சம்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே சுகா சொல்லவே கூடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மினா எல்லாருக்கிட்டேருந்து வாட்டர் பாட்டிலை வாங்க பார்க்குறாரு. எதுக்கு, எங்களுக்காக தான் எடுத்துகிட்டு, உங்களுக்காகலாம் நான் எடுத்துகிட்டு வரல, நான் ஒயனுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். ச்சே அவர் அறிவே இல்லையா அந்த சாருக்கு. 10th and 11th போட்டால் என்னவா, 10th and 12th தான் மாடு மாரி செலக்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. வருத்தமாக இருக்குது ஒயன் எனக்கு. இங்கே அப்படியே தேவங்க அப்படியே இவன் என்ன தான் பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவர் கான்வர்சேஷன் அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. நீங்கள் நல்ல வேலை போடல, இல்லைனா நான் இதில் சேர்ந்துருக்கவே மாட்டேன். 12th தான் நான் இதில் சேர்ந்தேன், தெரியலனாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு. அப்பாடே போடாடே முடியல, எப்போ தாண்டா உன் தொல்லை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினாவை பார்த்து கேட்குறீங்க. நான் உனக்கு தொல்லையா, உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், நீ தாகமாக இருப்பேன்னு உனக்காக வாட்டர் பாட்டிலில் தண்ணிலாம் பிடிச்சிட்டு வந்தேன், என்னை பார்த்தா இப்படி சொல்கிற, என்ன ஒயன் நீ, என்ன ஒயன்னா, போ முதல்ல போ. நான் உனக்கு எடுத்துகிட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் மயக்க மாத்திரை கலந்துட்டேன், அதை இந்த 3 பயலுக வேற குடிச்சிட்டானுங்க. பரவாயில்ல, எனக்கு அதில் சந்தோஷம்தான், அவனுங்க மயக்கடிச்சு விழுந்துருவானுங்க, இன்னைக்கு நீயே நான் ஜாலியாக இருக்கலாமே, உன்னை டிஸ்டர்ப் பண்ண யாரும் வரமாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டீங்க ஜிம்மின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. இங்கே தேவங்க எதோட கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வாட்டர் பாட்டிலை இப்படி கீழே காலியே பண்ணிட்டானுங்க. அந்த ஜிம்மினா வந்து அதை தூக்கியும் போட்டார். அந்த வாட்டர் பாட்டில் விழுந்ததே பார்த்துட்ருக்கானுங்க. டே மச்சானுங்களே எல்லாம் தலை சுற்றுதுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயிக்க சொல்கிறாரு. எனக்கும் தலை சுற்றுதுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. ஐயோ இதில் நான் என்னடா பாவம் பண்ணேன், தண்ணி குடித்தது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா வர கடுப்பில் ஜிமினாவை போல்ட்டுன்னு இப்படி அடிச்சிருப்பாரு. ஏன்டா மயிறு, ஏன் பாவத்தை வாங்கி கொட்டிக்கிற அப்படின்னா, நான் என்ன பண்ணுறது, நான் ஒயனுக்கு ட்ரை பண்ணதில் நீங்கள் 3 பேர் விழுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், அவள் தான் எப்போ பார்த்தாலும் எனக்கு சட்டையே பட மாட்டேன், என்ன ஒரு பொருளை கூட மதிக்க மாட்டா, அப்போது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தோணாது எனக்கு, அதான் மயக்கடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா 3 பேர். பரவாயில்ல, இதுலேயும் நல்லது, என்னமோ சொல்லுவாங்களே கெட்டதுலேயே ஒரு நல்லது, அதுதான் இது. சரி வாங்க எல்லாரும் வாங்க திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சார் வந்து கூப்பிட்றாரு.
வயன் போ, இப்படி எப்படி நான் விட்டுட்டு போகிறது, போ, டைம் ஆகுது. இங்கே தேவங்க அப்படியே எழுந்திருக்கிறாரு, பொத்துன்னு அப்படியே சுகா மேலே விழுந்துட்டாரு, அப்படியே ஜேகே எழுந்திருக்கிறாரு, அப்படியே தேவங்க மேலே விழுந்துட்டாரு, அப்படியே பொத்துன்னு 3 பேருமே மயக்கம் அடித்து விழுந்த மாதிரி இருக்குது. நீங்கள் குடுன்னு சாப்பிட்ட 3 பேர் மயக்கம் அடித்து கீழே விழுந்துட்டாங்க, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அப்படியே தூக்குறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அங்கே அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபஸ்ட் எய்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க, இதுமாரி மயக்கம் வந்திருக்கு அவங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை, நார்மல் ஆகிடுவாங்க, இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க சொன்னதும், யாராவது இங்கே பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த சார் சொல்கிறார். சார் நான் பார்த்துக்கிறேன். மா நீ பொண்ணாக இருக்கம்மா, டேய் யாராவது வாங்கடா. சார் நான் இருக்கேன் சார். சரி ஓகேப்பா. சார் நான் இருக்கேன் சார். சரிம்மா நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இந்த இதில் இருக்கியா? ஆமாம் சார். யார் இது உனக்கு ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் சார். சார் ஓகே, பார்த்து இருந்துக்கோ, சரியா ஏதாவதுன்னா சொல்லு. சரி வாங்க, மற்றவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ நான் இருக்கேன்னு சொன்னது வேறு யாரும் கிடையாது, இங்கே ஜெமினா. இப்போதைக்கு அவரை திட்ட முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அமைதியாக இருந்துட்டிங்க. இப்போது அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. ஒவ்வொரு அந்த பெட்டுலேயும் ஒவ்வொருத்தவனும் படுத்துருக்கானுங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பு. வர ஆத்திரத்துக்குள்ள அப்படின்னு ஒரு அரை ஜிமினுக்கு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நீ வந்தன்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏற்கனவே என் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இதில் நடுவில் சும்மா வந்து நொசங்காத என்கிட்ட. என்ன உனக்கு இப்போ பிரச்சனை? எனக்கு என்ன பண்ணணும் ஒன்று? என்ன பண்ணணுங்கிற? என்னை லவ் பண்ணணும். கூச்சமாக இல்லை உனக்கு இதை சொல்லவே? வெக்கமாக இல்லை? இவ ஒருத்தியோட வேற ஒருத்தனோட கமிட்டட் ஆகிட்டாலே சரி விட்டு ஒழிவோன்னு உனக்கு தோணாது? இதோ பார், ஒரு லிஸ்ட்டில் எவ்வளோ கேர்ள்ஸ் வேணா இருக்கட்டும், நான் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நீ எந்த பொண்ணோட வேணா இரு, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் நடுவில் வராத. என் வாழ்க்கையில் ஒருத்தவன் இருக்கான் அப்படின்னா அது தேவங்க தான், வேறு யாருக்குமே இடம் கிடையாது. சரியா? ஏன் என்னை அடிச்சிட்டினா இல்லை இந்த மாதிரி பேசிட்டினா எனக்கு ரோஷம் வந்துடும் நினைப்போ? அதெல்லாம் வேறு ஆள்கிட்ட வச்சுக்கோவேன். எனக்கு ஒரு பொருள் வேணும், இல்லை எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன். அதே மாதிரி தான் நீ. இந்த மாதிரி என்னை யாருமே இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. இன்ஃபேக்ட் என்னை பார்த்தாலும் எல்லாம் ஃப்ளட் ஆவாளுங்க. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை ஹிஸ்ட்ரி ஒரு பொண்ணு என்னை கை நீட்டி அரைஞ்சிருக்கா. எல்லாம் அடிப்பாளுங்க செல்லமாக, விளாட்டுத்தனமாக. ஆனால் இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது. பரவாயில்ல, நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணனா என்ன ப்ரைவேட்டாக அடித்தது. எல்லாருக்கும் முன்னாடி அடிச்சிருந்தேன்னா எல்லாருக்கும் முன்னாடி உன்னை வேறு ஏதாவது பண்ணியிருப்பேன். நீ முதல்ல இப்போ வெளில போ. ஏன் இவ்வளோ கரையத்தை பண்ணிவிட்டு சும்மா வெளில போயிடணா? ஜிம்மன் பக்கத்தில் தான் இருக்குது, கதவெல்லாம் திறந்து தான் இருக்குது. நான் ஓடி போய் வெளில போயிட்டு நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறத சொன்னா அசிங்கமாக போயிடும். ஒழுங்கு மரியாதையாக போ. இப்போ போகிறேன், ஆனால் அடுத்தட சும்மா இருக்க மாட்டேன். பிளான்ஸ் பெருசாக போயிட்டே இருக்கும். புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். என்னை ரொம்ப லேஸாக எடுத்துக்காத வயன். பாய். நல்லா தூங்குறானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவங்களோட கண்ணை மட்டும் அப்படியே கிள்ளி எடுத்துகிட்டு போகிறாரு. அவன் மேலே கையை வச்சேன்னா கையை உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை லொட்டுன்னு அடிக்கிறீங்க. ஐயோ கொல்பை பார்த்தியா? அப்போ இரு கிச்சு கிச்சு கிச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க இடுப்பில் வந்து கிச்சு முட்டுறாரு. செருப்பு பிரிஞ்சு போயிடும் உனக்கு, போ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் நீங்கள் திட்டிகிட்ருக்கீங்க. அவரும் போயிட்டாரு. இப்போது கதவை லாக் பண்ணிட்டீங்க. முடியல. ஐயோ, வீட்டில் பிரச்சனைன்னா எங்கே வெளியில் வந்தாலும் இவன் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது எனக்கு. கடவுளே, எப்போ தான் என் வாழ்க்கை முடியுமோ தெரியல. சந்தோஷமாக நானும் தேவங்கும் கல்யாணம் பண்ணிட்டு
லைஃப்பில் செட்டில் ஆகுறது. முடியல அம்மா, மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் உட்காந்துருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜேகேவோட பிளேஸ். பக்கத்தில் தானே இருப்பாங்க. இப்போ பொறுமையாக ஜேகே எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்சிட்டியாடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எழுந்திரிச்சிட்டேன். ஏதாவது பிரச்சனையாமல் ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணானா சிம்மின்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே கேட்குறாரு. இல்லை பண்ணா போயிட்டான். ஓ சரி, ஓகே, நல்லது. சரி, நான் வெளில போய் நிற்கிறேன். சரி அப்படின்னு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. கொஞ்சம் தள்ளுறியா, காலை வைக்கணும் கீழே. சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. அவர் அப்படியே போகிறாரு. ஜேகே, சாரி. எதுக்கு தெரியல. நல்லா ஜோவியலாக எல்லார்கிட்டேயும் பேசின பையன் இப்போது அமைதியாக மூடியாக இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னமோ லைஃபே நான் கெடுத்துட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பையன், நீ எதையும் போட்டு யோசிக்காத சரியா? தேவங்க எழுந்திரிச்சிருவான், வெயிட் பண்ணு, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் சரியா? சரி. அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அடுத்தது சுகா எழுந்திருக்கிறாரு. சுகா எழுந்திரிச்சதும், ஐயோ வயன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்திருக்கிறாரு. ஒன்றும் இல்லை சுகா, நல்லா தான் இருக்கேன். அவன் எங்கே, அவன் போய் ஒழிஞ்சிட்டானா? அவன் ஏதாவது பண்ணியிருப்பானா? எனக்கு என்னமோ ஒரு மாதிரி எழுந்திருக்கணும்னு தான் இருந்துச்சு, ஆனால் உடம்பு ஒத்துழைக்கல வயன். ஒன்றும் இல்லை, நீங்கள் வேறு. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. அவன் சும்மா விட்ற ஆள் கிடையாது. என்ன சொன்னான் உன்னை? நிஜமாக எதுவுமே நடக்கலையா? ப்ராமிஸா? அப்படி இல்லை, அவன் சும்மா விட மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். இப்போது வேணா விடுறேன், அடுத்த தடவைலாம் என்கிட்ட இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் ஒரு கோவத்தில் அடிச்சிட்டேன் அவனை. பின்ன கோவம் வராதா? அதான் அடித்ததால ரொம்ப கோவம் வந்துருச்சு போல அவனுக்கு. சரி, இதெல்லாம் தேவங்க தெரிய வேணும் சரியா? சரி, ஓகே, ஏதோ மனசில் போட்டு யோசிச்சுட்ருக்காத. எங்கே ஜேகே எங்கே? ஆளை காணோம். அவர் முன்னாடியே எழுந்திட்டாரு, வெளியில் போயிட்டார் அவர். அப்படியா? சரி, ஓகே, நானும் அவனை என்னன்னு போய் பார்க்குறேன். அவர் ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே தான் போயிட்டுருக்காரு, கதவுக்கிட்ட போயிட்டாரு. ஸோ போயிட்டு அப்படியே வெளில போயாச்சு. இப்போ நீங்கள் தேவோட சைடில் தான் உட்காந்துட்டு அப்படியே அவரே அப்படியே விறக்க அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே லைட்டாக டியர்ஸ் மாதிரி வருது. அவரோட தலையை அப்படியே கோதி விட்டுட்டு என்னால் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் கை அவரோட சிக்ஸ் கிட்ட வருது. பண்ணி பையன் எப்படி கிள்ளிட்டான் பாரு, பிள்ளைக்கு பிங்காக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கன்னத்தை வந்து அப்படியே தேய்ச்சி விட்டுட்ருக்கீங்க. அப்படியே பொறுமையாக உங்கள் கண் அவரோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண், அவரோட மூக்கு, அவரோட வாய், அவரோட லிப்ஸு எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சமாக அப்படியே இந்த சைட் தர லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் அப்படியே அதில் வச்சு எடுக்கிறீங்க. பொறுமையாக அப்படியே எழுந்திரிக்கிறாரு. அப்படியே மூஞ்சி சுருங்கின மாதிரி அப்படியே ஒரு மாதிரி எழுந்திரிப்பாங்களா, அந்த மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆனால் எழுந்திரிக்க மாட்டோம், அந்த மாதிரி எழுந்திரிக்கிறாரு. நீங்கள் ஐயோயோ எழுப்பி விட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, போச்சுரா எழுப்பி விட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. அப்படியே லைட்டாக சிலுங்கின மாதிரி தான். அதுக்கப்புறம் திருப்பியும் அதான் தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவரோட கையை அப்படியே பொறுமையாக ஹோல்ட் பண்ணுறீங்க. லைக் அவரோட பெரிய ஹேண்ட்ஸு, உங்களோட ஹேண்ட் ரொம்ப குட்டியாக இருக்குது.
அப்படி நீங்கள் அவரோட ஹேண்டை பிடிக்கும் போது அதில் இன்னொன்று ஒரு ஹேண்டும் அமுங்கும் போல் அந்த மாதிரி அவரோட ஹேண்ட் நல்லா வைடாக நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதை அப்படியே பிடிச்சி பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் கையில் மொபைல் இருக்கும் பாருங்கள், அப்படியே எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. இப்போ பார்க்கணுமே, என்னவா ஏன் ஃபோட்டோவெலாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சத்தம் வருது. எங்கடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்துட்டுருக்கானுங்க 2 பேரும். அப்போ ஒன்றும் இல்லை, வாங்க, எதுக்கு நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா கை வச்சு விளாண்டுட்டு இருந்தே. இன்னுமா அவன் தூங்குறான்? தெரியலையே, ரொம்ப குடிச்சிட்டாருல்ல ஸ்டார்டிங்லே, ஃபஸ்ட் இவர் தானே குடித்தாரு, அதான் ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு போல் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சொல்கிறாரு. சரி தேங்கு, நீ சொல்லு உன் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்லிட்டு சிரிக்கிறாரு. எழுந்திரிச்சிடா போகிறாரு. ஆத்தாடி, சரிப்பா நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவனுங்க கிளம்பிட்டானுங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அவரோட கை அப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு, எவ்வளோ பெருசாக இருக்குது ஹேண்ட்ஸு, ஆனால் அழகாக இருக்குல்ல, நல்லா நீட்டாக குச்சாக இருக்குது. தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 ஹேண்டுக்கு நடுவில் அவரோட ஹேண்ட்ஸை வச்சுட்டு அப்படியே இந்த ஹேண்டை லைட்டாக அப்படியே உங்கள் கன்னத்தில் அப்படியே வச்சுட்டு லைட்டாக இப்படி கன்னத்தை மட்டும் லைட்டாக ஆட்டுறீங்க. லவ் யூடா, லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே பொறுமையாக இங்கே தேவங்களோட ஐஸ் அப்படியே ஓப்பன் ஆகுது. யார் என்னது அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு வையான் அப்படின்னு தான் எழுந்திருக்கிறாரு. இங்கே தான் இருக்கேன், அவ்வளோதான். அப்படியே ஓடி வந்து அப்படியே எப்படின்னா உட்காந்த மாதிரி அப்படியே உங்களை டக்குன்னு அணைச்சிக்கிட்டாரு. ஒன்றும் இல்லைல்ல உனக்கு, அவன் ஏதாவது பண்ணிட்டானா, ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணானா, ஏதாவது சொன்னானா, எதுக்கு நீ இப்படி எழுந்திருக்கிற? ஒன்றும் ஆகலை எனக்கு, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த பாரு, உன் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கேன், ஓகே? எனக்கு இப்போ தான் உயிரே வருது. நிஜமாக அவன் எதுவும் பண்ணலையா? நீங்கள் மயங்கிட்டீங்கன்னதும் சார்கிட்ட சொன்னேன். ஃபஸ்ட் எய்ட் ரூமுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. யாராவது வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். சரி பத்திரமா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சார் போயிட்டார். அப்பா பயந்துட்டேன். அவனுங்க இங்கே அவங்களாம் முன்னாடியே எழுந்துட்டானுங்க. முதல்ல ஜெகே, அதுக்கப்புறம் இப்போ ஸ்ரீகா. நீ தான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்ட, நிறைய தண்ணி குடிச்சிருப்பா போல். சாரி. அப்பா பயந்துட்டேன்டி, நெஞ்சு ஒரு மாதிரி படங்குது. அப்படியே உங்களோட இந்த சீக்ஸில் ஹேண்ட் வச்சுட்டு லவ் யூ ஐயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு லவ் யூ டூ தேங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். அந்நியோ பாய் சராங்க மிஸ் ஹோப் லைக் இட். நிக்கோ நீ